சிம்மம் புதுசா ஒண்ணு வரப்போகுது. என்னங்க புதுசா வரப்போகுது? இருக்கிறத வச்சே எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அப்படி என்னதான் புதுசா வரப்போகுதுன்னா, எஸ், டவுட்டே வேணாம். இந்த வீடியோல அதை பத்தி தான் நம்ம தொடர்ந்து பேச போறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. சிம்மம் காலச்சக்கரத்துடைய 5வது ஒரு ராசி. இந்த ராசி சூரியனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி. இந்த ராசிக்கு குரு பெயர்ச்சி எப்ப வருது? ஏன்னா நம்ம குரு பெயர்ச்சி பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? சோ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு, அதாவது கடந்த வருடங்களா பாத்தீங்கன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாரு. இப்போ கடக ராசின்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்கு வந்து உச்சமாகக்கூடிய தருவாயில, இந்த ஜூன் 1 தேதி அன்னைக்கு உச்சமாகக்கூடிய தருவாயில உச்சமாக போறாரு. பட் என்ன ஒரு விஷயம்னா, சிம்ம ராசிக்கு இதுக்கு முன்னாடி வரைக்குமே ராகு தன்னுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அதாவது குரு பகவான் ராகுவை தன் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு. பட் இப்போ வந்து குருக்கு அந்த ஒரு வாய்ப்பு இல்லை. ராகு என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா சிம்ம ராசியிலே கேது உட்காந்து 7ல ராகு. இனிமே நான் தான்ப்பா ராஜா, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எது வேணாலும் பண்ணுவேன்ற மாதிரி குருவோட பார்வையே இல்லாம இயங்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் வருது. பட் இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 3 முக்கியமான வீடுகளை பாக்குறாரு. அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா என்னதான் இந்த ராகு கேது பயிற்சிகள் வந்து ஒவ்வொரு 18 மாதங்களுக்கும் ஒரு வாட்டி நடந்தாலும் கூட குருவோட பார்வை வந்து ஒரு வித விஷயங்களை நமக்கு நிச்சயமாக சொல்லும். அதுல முதல்ல பாருங்க, குருவோட பார்வை வந்து 4ஆம் வீட்டுல வந்து விழுது. அதாவது உங்களுடைய ராசியில இருந்து 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு குருவோட பார்வை வருது. அடுத்து ராசியில இருந்து 6ஆம் வீட்டுக்கு குருவோட பார்வை வருது. ராசியில இருந்து 8ஆம் வீட்டுக்கு குருவோட பார்வை வருது. அதாவது இந்த 3 வீடுகளுமே நம்ம பார்த்தோம்னா மோக்ஷ திரிகோண வீடுகள். 4, 8 நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி 12ஆம் வீடும் மோக்ஷ திரிகோண வீடுகள் தான். ஸோ இந்த ட்ரையாங்குலர் ஹவுசஸ் எல்லாமே இப்போ ஆக்டிவா இருக்க போகுது. ஜூன் 1 தேதியில இருந்து அடுத்து ஒரு வருஷத்துக்கு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்னா ரொம்பவே ஆக்டிவா இருக்க போகுது. மேஜர் ரிலீஃப். ஏன்னா சிம்மராசிக்காரங்க 2.5 வருஷமா, 2.5 சொல்ல முடியாது, 5 வருஷமாவே வச்சுக்கோங்களேன், சனி பகவான் படாத பாடு படுத்தி எடுத்துட்டாரு. சிம்மராசிக்காரங்க அஷ்டம சனியில இருக்கீங்க. இன்னும் 1 வருஷம் இருக்கு. ஏன்னா நம்ம திருக்கணித பஞ்சாகத்தின் முறைப்படிதான் பேசுறோம். ஏன்னா வாக்கியப்படி இந்த வருடம் தான் ஆச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் திருக்கணித பஞ்சாகத்தின் முறைப்படி அவர் வந்து பயிற்சி அடைஞ்சது போன வருடம் 2025 மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆயிருக்காரு. அது ஒரு 1.5 வருஷம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் அங்கதான் இருப்பாரு. பட் என்ன ஒரு நல்ல விஷயம், குருவோட பார்வை இப்ப சனிக்கு விழுது. இத்தனை நாள் ஆட்டம் போட்டுட்டு இருந்த சனி பகவான் ஓரளவுக்கு சரி, ஓகே, குரு பகவான் பாக்குறாரு, ஓகே, நம்ம கொஞ்சம் அமைதியா இருப்போம், சிம்மராசியை கொஞ்சம் குடைச்செல்லாம் பண்ண வேணாம், கொடுத்த கஷ்டமே போதும், இனிமேலாவது அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும் வாழ்க்கையில அப்படின்ற மாதிரி ஒரு மனசுல ஒரு நிம்மதி சந்தோஷம் பிறக்க போகுது. நான் நிஜமாதான் சொல்றேன், 12ஆம் இடம் அப்படின்றது விரயஸ்தானம் மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய தூக்கம். ஏன்னா இது வந்து 4, 6, 8 3 முக்கியமான வீடுகளை வந்து அவர் தொடர்பு கொள்றாரு இல்லையா? சோ 4, 6, 8 தொடர்பு கொள்றதுனால புது உறவுகளால உங்களுக்கு இப்ப லாபம் வரலாம். ஏன்னா இந்த இடத்துல ராகுக்கு எந்த ஒரு தொடர்புமே கிடையாது, குருவோட தொடர்பு சுத்தமா கிடையாது அடுத்த 1 வருஷத்துக்கு. 7ஆம் இடம் அப்படின்றது பிசினஸ், பார்ட்னர்ஷிப், கூட்டு தொழில், நண்பர்கள் வட்டாரம், இன்னும் சொல்ல போனா உங்க திருமணம் கூட 7ஆம் வீடுதான். நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு திருமணமே ஆகாம கூட கஷ்டமா இருந்திருக்கும். என்னங்க நாங்க பொண்ணு பாக்குறோம், வரனே அமைய மாட்டேங்குது, ஏதாவது ஒரு தோஷத்தை சொல்றாங்க, செவ்வா தோஷம்ன்றாங்க, ராகு கேது தோஷம்ன்றாங்க, அதுன்றாங்க இதுன்றாங்க, எல்லாம் பண்ணி தட்டி கழிச்சிருதுங்க. இப்போ நல்லா இருக்கு டைம் உங்களுக்கு. இந்த டைம் வந்து குரு வந்து பயிற்சி ஆனது மட்டும் இல்லாம சனியை வேற பாக்குறாரு இல்லையா? புது உறவுகள் உங்க லைஃப்ல, அவங்களால ஒரு லாபம், இல்ல அவங்களால நீங்க ஃபேமிலி அமைக்கிறது. மெயினா இந்த இடத்துல நீங்க முக்கியமா பாருங்க, 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம் இல்லையா? வீடு, நம்மளோட ஃபேமிலி ஹாப்பினஸ், குடும்ப சந்தோஷம், குடும்ப மன மகிழ்ச்சி. ஸோ அந்த வீடு இப்ப ஆக்டிவா இருக்கு. அடுத்த 6ஆம் இடம் அப்படின்றது நம்ம தினசரி நம்ம என்ன பண்ண போறோம், தினசரி வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்க போறோம், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு,
இதை பத்தி சொல்றது 6ஆம் வீடு. எட்டு அகைன் நான் எல்லா வீடியோல சொல்ற மாதிரிதான், எட்டுன்றது எப்பயுமே ஜோதிடத்துல மறைவு ஸ்தானம் தான் சொல்றாங்க. பட் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லணும்னா அது டிரான்ஸ்ஃபர்மேஷன், நம்ம வாழ்க்கையில டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்குற ஒரு ஸ்தானம் வந்து 8. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த தருவாயில குரு பகவானுடைய சிறப்பு பார்வையால மட்டுமே உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அதுவும் இப்ப ராசியில கேது இருக்காரு, நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, ராசியில இப்ப கேது பகவான் இருக்காரு, ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வருஷம் கணக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, மிதுனத்துல குரு பகவான் இருந்தாரு. அந்த குரு பகவான் ராகுவை தொடர்பு கொண்டார். 9ஆம் பார்வையின் மூலியமாக ராகு பகவானை தொடர்பு கொண்டுட்டு இருந்தாரு. பட் இப்போ அந்த ராகு பகவான் என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா ராகு கேதுவும் தனித்தனியா இயங்குறது கிடையாது, இது ரெண்டுமே ஒரே என்டிட்டி தான். நீங்க பாத்தீங்கன்னா நிலவு இருக்கு, 3 சந்திரன் இருக்காரு இல்லையா, சந்திரனுடைய சவுத் நோடு வந்து கேதுனா, நார்த் நோடு வந்து ராகு. ஸோ வெட்டு புள்ளிகள்னு சொல்லுவாங்க, சந்திரனோட வெட்டு புள்ளிகளா தான் இந்த ராகு கேது வந்து இயங்கிட்டு இருக்கு. பட் இந்த டைம்ல அந்த குருவோட பார்வை இல்லாத இருக்கக்கூடிய இந்த டைம்ல சில உறவுகள் உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்படும். அதுல எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு வேணாம். அடுத்து சனி என்ன பண்ண போறாரு அதையும் நம்ம பார்க்கணும். குருவோட பிளேஸ்மெண்ட் வந்து மாறிட்டே இருக்கு. பட் சனியோட பிளேஸ்மெண்ட் எப்படி போகுதுன்னா, இப்போ 8ஆம் இடத்துல இருக்காரு, நெக்ஸ்ட் வந்து 9ஆம் இடம், 10ஆம் இடம். ஏன்னா அடுத்தடுத்த நகர்வுகள் எல்லாமே நீங்க பாருங்க, அடுத்த திரிகோண வீடுகள்ல முதன்மையான வீடுகளுக்கு தான் நகர்றாரு. 10ஆம் இடம், 11ஆம் இடம், இப்படிதான் அடுத்தடுத்து நகர்றாரு இல்லையா. சோ இந்த நகர்வுகளுமே நல்லா தான் இருக்கு. என்ன ஒரு மேஜர் இஷ்யூ வரும் சிம்மராசிக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ தான். ஏன்னா 12 அப்படின்றது விரயஸ்தானம், இது மோட்ச திரிகோண வீடுகள்ல நம்மள வந்து ஆக்சஸ் பண்றதுனால, ஆஸ்பெக்ட்ஸ் விழுறதுனால ஹெல்த் வைஸ் ஹாஸ்பிட்டல் செலவு, நிறைய பேருக்கு வந்து டிப்ரெஷன் போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஒரே விஷயத்த யோசிக்கிறது, டிப்ரெஷன், ஹெல்த் வைஸ் போறது, பிளஸ் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு வருஷத்துக்கு இருக்கு. மேஜர் இம்பாக்டா உங்களுக்கு வரும். பிரச்சனைகள் மேஜரா வரணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் உங்களுக்கு மேஜரா வரும். மற்றபடி உங்களுக்கு நெகட்டிவா இந்த வருடம், ஒரு வருடம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான பெரிய இது இல்லைன்னா, குரு வந்து உச்சமாகி பார்க்கக்கூடிய வீடுகள் எல்லாமே வந்து மோட்ச வீடுகளா இருக்கு. ஸோ மோட்ச வீடுகளா இருக்கும்போது மேஜரா இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வரும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு. அது மட்டும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க. எந்த மாதிரி கடவுள் வழிபாடு பண்ணலாம், இந்த தாக்கத்துல இருந்துலாம் நாங்க வெளியில வரணுங்க, ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, எந்த கோயிலுக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சூரிய நாராயணனை வழிபாடுங்க, நரசிம்மரை வழிபடுங்க. ஏன்னா அந்த சிம்ம ராசியே நரசிம்மர் தான், சூரிய நாராயணன் தான். ஸோ முடிஞ்சா, உங்களால முடிஞ்சா வாரத்துக்கு ஒரு வாட்டி, உங்களால போக முடியலன்னா கூட அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க. துளசி மாலை கொடுங்க நரசிம்மருக்கு. ஏன்னா நரசிம்மர் எப்படின்னா, நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தையும் துன்பத்தையும் அவரே எடுத்துப்பாராம். பக்த பிரகலாதன் கதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அவர் வந்து தன்னுடைய பக்தனுக்கு வந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் அவரே தாங்கி பிடிச்சாரு. அந்த மாதிரிதான் நரசிம்மரோட வழிபாடும் உங்களுக்கு அந்த கஷ்டத்தை தாங்கி பிடிக்கிற இடத்துலதான் உங்களுக்கு வந்து இருப்பாரு. நிறைய நல்லதே நடக்கும், கவலையே வேண்டாம். கடகராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படி கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் மூலமா உங்களுடைய கன்சல்டேஷன்ஸை புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.